இஞ்சி மாங்காய் இஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாங்காய் இஞ்சி ஊறுகாய் அதை சாதத்தில் போட்டு தான் நான் சாப்பிட்றேன். அதோட டேஸ்ட்டு அல்லாதியாக இருக்குங்க. அதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட டேஸ்ட்டு. மாங்காயும் இஞ்சியும் கலந்த கலவை அவ்வளோ ஒரு சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும் மாங்காய் இஞ்சி. ஆஹா, மாங்காய் இஞ்சி சாதம். மாங்காய் இஞ்சி ஊறுகாய் தான் பண்ணினேன். சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணினேன். குழம்பு புளி குழம்பு வச்சிருந்தேன். மாங்காய் இஞ்சி சைட் டிஷ்ஷாக பண்ணேன். இதை பண்ணியிருக்கேன் பாருங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கு, அல்டிமேட்டாக இருக்கு, பக்காவா இருக்கு. அப்பா ஐயோ, மாங்காவோட டேஸ்ட், இஞ்சியோட டேஸ்ட், பூண்டு போட்டிருக்கேன், செம்மையா இருக்கு. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் பாருங்க. ரொம்ப தரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாம மாங்காய் இஞ்சி தொக்கு எப்படி பண்றதுங்கிற வீடியோவை கண்டிப்பா பாருங்க, ஓகேவா? மாங்காய் இஞ்சி இன்றைக்கி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி ஊறுகாவாகவும் சாப்பிட்லாம், இல்லை குட்டி குட்டியாக ஸ்லைஸாக அரிஞ்சு, இது தாங்க மாங்காய் இஞ்சிங்கிறது. அரிஞ்சு உப்பில் போட்டு மிளகாலாம் அரிஞ்சு போட்டு லெமன் பிழிஞ்சு விட்டு அப்படியுமே சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. மாங்காவும் இஞ்சியும் கலந்தது, காரமே இருக்காது. அப்படியே மாங்காவோட ஃப்ளேவரும் இஞ்சியோட ஃப்ளேவரும் மிக்ஸ் பண்ணுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அவ்வளோ டக்கரான அல்டிமேட்டான இந்த மாய் இஞ்சி ஊறுகாய் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டல் விலாக்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் மாங்காய் இஞ்சியில் 2 விதமான ரெசிபி போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி இது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதோட இது மாதிரி மாங்காய் இஞ்சி எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வாங்கிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் ஊறுகாய் போட்டால். வெளியில் தோற்றத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு மாங்காய் இஞ்சினா என்னென்னு தெரிகிறதில்ல. வெளி தோற்றத்தை பார்க்கும்போது இஞ்சி மாதிரி இருக்கும், பட்டு உள்ளுக்குள்ள அந்த காரம் இருக்காது, அதோட சாஃப்டாகவும் இருக்கும். இது நம்ம உடைச்சா கையில் பட்டுன்னு உடையும், அது மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாங்காய் இஞ்சியை மேலே தோலை வந்து பீலரால் நல்லா சீவி எடுத்துடலாம். எடுத்த பிறகு நல்லா தண்ணியில் சேர்த்து 1 தடவைக்கு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சுரண்டி விட்டு வாஷ் பண்ணுங்கள். இந்த மாங்காய் இஞ்சியில் ஊறுகாய் போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாதம் மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கு சைட் டிஷ் மட்டும் இல்லை, சாதத்தில் போட்டு சாப்பிட, அதாவது சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, பொங்கலுக்கு வச்சுக்கலாம், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கழுவுன மாங்காய் இஞ்சியை ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் 2 விதமாக நான் செய்ய போகிறேன் ஊறுகாய். ஒன்று வந்து ஊறுகாய் தொக்கா செய்ய போகிறேன், இன்னொன்று உப்பிலிட்டது மாதிரி செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், அது அப்படியே இருக்கட்டும். மீதமுள்ள மாங்காய் இஞ்சியில் நம்ம கேரட் சீவுறதை கொண்டு பொடியான அந்த கண்ணில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் சீவுறதுக்கு. உங்களுக்கு இதுவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் சிறிய துண்டுகளாக கட் பண்ணி போட்டு மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக துருவி தான் எடுத்திருக்கேன். நல்லா துருவின பிறகு எனக்கு ஒரு பவுல் அளவுக்கு கிடச்சிது. இது மாதிரி துருவி செய்யும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த கடிப்படும் போது அது ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக, அது சொல்லவே முடியாதுங்க, அது அப்படி இருக்கும். வெளியில் வச்சு எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவையானதை மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. கைப்படாமல் ஸ்பூன் போட்டு கரண்டி போட்டு யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ இந்த ஊறுகாய் செய்ய ஒரு பேன் வச்சு நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு அல்லது 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கடுகு வெடிக்கட்டும். நல்லெண்ணெயில் செய்யும் போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அதோட நம்ம துருவி வச்ச மாங்காய் இஞ்சியை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டு கலந்து விடுங்க. மொத்தமே இதுக்கு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் போதுங்க. மாங்காய் இஞ்சியை துருவி வச்சுட்டோம் அப்படின்னா 15 நிமிஷத்துலேயே ஈஸியான நல்ல சூப்பரான மாங்காய் இஞ்சி தொக்கு அல்லது ஊறுகாய் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா அந்த எண்ணெய் எல்லா இடமும் கோட்டாகிறது மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. நிறைய பேருக்கு மாங்காய் இஞ்சினா என்னன்னு தெரியலைங்க. இது கடத்தருக்கு போனீங்கன்னா கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடுங்க. உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த ஊறுகாய் செய்ய நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். புளியை நல்லா திக்காக கரைச்சி தாங்க இதில் சேர்த்துக்கணும். இது மாதிரி நல்லா திக்காக கரைச்சி நல்லா கையால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ரொம்பவே ஆரோக்கியமானது. நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சீக்கிரமாக இந்த ஊறுகாய் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஜீரணம் ஆகிடும். இதோட கல் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நீங்கள் ஒரு தடவை இந்த மாங்காய் இஞ்சியை வச்சு ஊறுகாய் அதாவது தொக்கு நீங்கள் 2ல் எப்படி வேணாலுமே இதை சொல்லிக்கலாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. ஒவ்வொரு வாட்டியும் இது செஞ்சிகிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த ஊறுகாவுக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதற்கு தகுந்தது மாதிரி நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு 1 நிமிஷம் வேக விடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல எண்ணெய் மேலே வந்திருக்கும். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச வெந்தய பொடி. ஊறுகாவுக்கு நம்ம எப்பொழுதுமே வெறும் வானலியில் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்பொழுதுமே என்கிட்ட இருக்கும், ஸ்டாக் இருக்கும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதோட முழு பூண்டு 3 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையுமே இதில் இப்போ சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து நம்ம முன்னாடியே வதக்கக்கூடாதுங்க. ஊறுகாய் 75% ரெடியான பிறகு தான் அந்த பூண்டையும் சேர்க்கணும், வெந்தயப்பொடியும் சேர்க்கணும். இப்போ 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பூண்டு ஆல்மோஸ்ட் இதில் வெந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால தான் நம்ம முன்னாடியே போடாமல் ஊறுகாய் 75% ரெடியான பிறகு இந்த பூண்டு இதில் நம்ம சேர்க்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். ஜீனி அதாவது ஒயிட் சுகருக்கு பதில் வெல்லம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா இதில் உள்ள அந்த காரம், புளிப்பு, இனிப்பு இது எல்லாம் சேர்ந்து அட்டகாசமான சுவையை தரும். நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ நீங்கள் இறக்கி வச்சு வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க. மாங்காய் இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய பண்ணினீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ தேவையானதை மட்டும் எடுத்து வச்சு வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதமுள்ள மாங்காய் இஞ்சியில் உப்பிலிட்டது மாதிரி நம்ம செய்ய போகிறோம். சின்ன சின்ன ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நீலவாக்கில் கட் பண்ணி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உப்பிலிட்டது கேரட்டு மாங்காய்லாம் போட்டது மாதிரியும் போடலாம். அது நிறையா இருந்தால் நம்ம போடலாம். இப்போ கம்மியாக இருக்கிறதுனால இது மாதிரி நான் குட்டி குட்டி ஸ்லைசஸாக போட்டு உப்பு போட்டு வைக்க போகிறேன். இது 2 நாளில் எனக்கு காலியாகிடும். இது மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 எலுமிச்சம் பழம் இதில் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாவை நீங்கள் நீலவாக்கிலையோ அல்லது பொடியாவோ கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதோட எலுமிச்சை பழத்தை சிறிய துண்டுகளாக கட் பண்ணி எலுமிச்சை சாறை இதில் பிழிஞ்சு விட்டு அப்படியே எலுமிச்சை பழத்தை இதில் போட்டுருங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் சாதம், சாம்பார் சாதம், ரசம், ஏன் மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே இதை சைடாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு தட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சாப்பிடுவீங்க. இது மாதிரி லெமனை புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டு
தோலையும் அதிலேயே போட்டு நல்லா குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது கெட்டே போகாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி குலுக்கி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாங்க. சும்மா இருக்கும்போது கூட எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த 2 ரெசிபியையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.